என் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, எந்த வண்டிக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லாம் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த வண்டி 5 கிலோ ஓட்டிகிட்டு வந்துருச்சு. 815 4 டிரைவு. இது பட்டை திருப்பி கட்டி கொஞ்சம் நேரம் ஓட்டணும். அதுங்காட்டி பட்டை நெட் ஒன்று கட் ஆகிடுச்சு. அது ரொட்டாட்டர் எந்த வேலையும் இல்லை. இவர் தான் இப்போ போக போகிறாரு. அங்கே ஒரு வண்டி சும்மா நிற்கிது. போகலாமா? போய் ஓட்டலாம். போகலாமாடா? யார் சுவா போகலாம்? ஸ்டார்ட் பண்ணு. விட்றாதாங்க போய் என்னடா பண்ணுறான்? வண்டிக்காரன் தான் ஓட்டுறான். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. பட்டையை திருப்பி கட்டியாச்சு. டயர் வேறு சேஞ்சு போச்சு. பர்ஃபார்மன்ஸ் ஏன்டா கீழே குறைச்சி போ. தேர்டு கீரில் போனால் போகுமா? தேர்டில் செகண்டில் போகுது. என்ன பண்ணுறேன்? மழை சரியான மழை. சரியான மழை இல்லை, 3 அளவு மழை தான். அதான் காமெடி பண்ணிட்டாரு. எல்லாம் சிரிச்சிங்க. சொல்ல கேட்காம இந்த வண்டி எடுத்துகிட்டு வரான். அந்த பட்டை டயர் தர பட்டை வந்து ரைட் சைடு டயர் தர பட்டை பேர் போல்ட்டு வளைஞ்சிருக்குது. தெரியுதா? அந்த பக்கம் திருவிட்டு எங்க அப்படி போய் வரானா இப்படி ஆறானா? எந்த இது அங்கே ஒரு 2 வெயில். இதை நீங்கள் நைட்டு பிடிச்சா கூட எல்லாம் ஓட்டி விட்டுடலாம். எல்லாத்தையுமே எல்லாமே அதான் நாங்கள் ஓட்டுறது தான். பிடிச்சா இன்னொரு 10 மணி நேரம் வருமா என்னமோ. 2 அளவு தம்பி. பகலில் தான் ஓட்டுவாங்க, நைட்டு ஓட்டுவாங்களா? இதெல்லாம் நாங்கள் ஒரு நாள் கூட இந்த காடு பகலில் ஓட்டினதே கிடையாது. அர்ஜென்ட் பார்ட்டி கிடையாது இதெல்லாம். அவங்க காடு எப்போ காட்டுக்கு வருவாங்க தெரியுமா? எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கணும். பருப்போடையில் பருப்போடு வருவாங்க காட்டுக்கு. அது வரைக்கும் காட்டுக்கு எட்டி பார்க்க மாட்டாங்க தெரியுமா? நல்லா நம்ம இன்னும் வீடியோ எடிட் பண்ணோம். அடுத்து ஏஞ்சாவை களத்தில் பறக்க. ஓகே ப்ரோ, ஃபீல்டுக்கு வந்தாச்சு. டேய் 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 யாதிசே அப்பா, வெயில் சரியான வெயில். உட்காருவோம். ஓடிட்டு இருக்கிற கீர்னு பார்த்தீங்கன்னா லோ டாப்பு. லோ டாப்பில் தான் ஓட்டுறோம். லோ டாப்பா லோ சைடா? லோ டாப்பில் ஓட்டிகிட்டு இருக்கேன். நானும் தான் தூக்கிது அடிக்கடி. தூக்கிச்சு மறுபடியும். என்னாச்சுன்னா தூக்கிட்டு எனக்கு இதெல்லாம் பழைய சாதா கலப்பீங்களா? புஷ் டைப் எடுத்து வந்துருக்கலாம். இது மாட்டிக்கிட்டு வந்து பெரிய தலைவலி வருது. இந்த சைடு எல்லாமே கல்லுக்காடு தான் அதிகம். அதனால பரவாயில்ல. டயர் எவ்வளோ தேஞ்சுமே வண்டி நல்லா போகுது. ஒவ்வொரு வண்டியில் டயர் தெரிஞ்சு போச்சுன்னா ஓட்ட முடியாது. 20 பைசா டயர் இருக்கையிலே டயர் மாற்றுவாங்க.
இதே டயர் மாற்றிட்டா பரவாயில்ல, பருப்புக்கு வெளில போகல டயர் அந்த டயரில் வச்சுட்டு அங்கே போய் வரப்பு ஏறலைன்னா பெரிய தலைவலியாக இருக்கும். அப்படியே இன்றைக்கி தான் ப்ரோ அப்படியே கொரோலாவெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்குது, கலப்பருக்கு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வயலில் பூராமே நம்மகிட்ட ஓட்டி ஆகணும். அதான் பிளான் பண்ணுறோம் பகலில் ஓட்டுறதுக்கு. நைட்டை பிடிச்சோம்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் எல்லாத்தையும் இப்போ ஓட்டிட்டு வந்துடலாம். போய் பார்த்தீங்கன்னா இந்த உழவு ஓட்டுறது வந்து அதிகபட்சமாக 3.25-4 வண்டி 4000 மணி நேரம் ஓடிடுச்சு. எல்லாம் ஃப்ரீயாகிடுச்சு. ரேட்டுக்காக உள்ளது கொஞ்சம் கம்மியாக தான் போகும். டயர் வந்துருந்தால் நம்ம நல்லாயிருக்கும். இப்போ ஸ்லீப்பேஜ் இல்லாமல் வண்டி நம்ம கொஞ்சம் வெடிக்கிட்டு போவோம். சரி, டயரு ரேடியல் டயர் தான் சொல்லியிருக்கு, அடுத்த வாரத்தில் வந்துடும். நல்லாயிருக்கு ப்ரோ. ரேடியல் டயர் வந்து அதில் இருக்கிறது வந்து யோக்கோஹாமா அலையன்ஸு. இப்போ வரது அக்ரிஸ்டார், அது ஜாண்டியரில் இருக்கிறது. இப்போ வரது என்னவோ ஒன்று சொன்னாங்களே பேர், அக்ரி ஹால்னு நினைக்கிறேன். அது சர்வீஸ் என்ன கேட்டால் தெரியும். சொன்னார், அப்புறம் அட்வான்ஸ் பண்ணியிருக்குது. இந்த வண்டிக்கு மாற்றிட்டு 744க்கு மாற்றிடலான்னு. இந்த பாருங்க பழகிது பார்த்தீங்களா, ஒரு டைம் ரோடு முடிச்சுட்டா பழகிது. போட்டு கொளுத்துது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு 10 ஏக்கரா 10-11 ஏக்கரான்னு நினைக்கிறேன். எல்லாம் பிட்டாக வளைச்சி ஓட்டணும். கலப்பை ஓட்டுற அன்றைக்கெல்லாம் கொரோலா ஓட்டுற அன்றைக்கெல்லாம் அந்த வயலுக்கு வர முடியும், யாருமே வரமாட்டாங்க. கலப்பருப்பு போடுற அன்றைக்கி வயலுக்கு வந்து நின்றுக்கிட்டு எல்லாம் எனது இன்றைக்கே போடணும்பாங்க. எல்லாம் ட்ரைவ் பிடி தான் கரெக்டு ஓட்டுறோமா. ஆனால் கரெக்டாக அந்த வயலுக்கு ஒரு 2 பிடி தேவைன்னா 2 பிடி எடுத்துகிட்டு வராங்க. நம்ம எங்கே போய் அந்த நிற்கிற பருப்புட்டில் 2-in-1 போடுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ மழை வர மாதிரி தான் இருக்குது. வெய்ய பார்த்தா வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஒரு மழை அடிச்சுன்னா இந்த அரைக்குறையாக இருக்கிறது எல்லாமே ஓட்டி போட்டுருவாங்க. நமக்கு ஒரு வேலை கழியும். ஓகே ப்ரோ, அந்த வயல் ஓட்டிட்டு இந்த வயலுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம யாதிஸ் பையன் அருமையாக வண்டி ஓட்டுவோப்பில். வண்டினா பறக்கணும். அதுதான் இந்த கல்லுக்காட்டில் நான் எத்தனை டைம் ஆம்பு தூக்குதோ தெரியல. மறுபடியும் அத்தனை டைம் நம்பிட்டு திட்டுவாங்கறே தெரியல. வேட்டுக்கு திட்டுவாங்க. அப்படியே பார்க்காம ஓட்டி மறுபடியும் பாலையில் போயிடுச்சுன்னா ஆம்பு கட்டாயி போயிடும். சரி வா. சரி, இந்த வயலில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷமாக இந்த ஓட்டவே இல்லைடா. காடு பிரித்தாங்க. இந்த இடத்துல பாறை ஒன்று பெரிய பாறை எல்லாம் வெடி வச்சு எடுத்தாங்க. எல்லாம் கல் சேதமாட்டி வேறு டிவைஸ் அடிக்கடி ஹீட் அடிக்கிட்டு போயிடும். டிரைவர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஓட்டுறது 10 நிமிஷம், டிரைவர் மாற்றுறது 10 நிமிஷம். பார்த்தீங்கன்னா ஃபோனு ஹீட் ஆகிடுது ப்ரோ வெயிலுக்கு. ஸ்டார்ட் பண்ணங்காட்டி எப்படியும் ஃபோன் ஆஃப் ஆயிருன்னு நினைக்கிறேன். ரேஸை குறைச்சிட்டு கீர் போட்டால் கீர் விழுவுமா, ரேஸ் வச்சுட்டு கீர் போட்டால் கரெக்டாக தான் ஒரு சவுண்ட் வரும்.
அதே அந்த பட்டா மூளை இது வச்சாங்கல்ல ஸ்ப்ரிங்கில் தோணி அந்த இதில் வந்து கடிச்சிக்கிது ஸ்ப்ரிங்கு. ஐபஸ்டா யா ஐபஸ்ட்டுக்கு மூலையில் உட்காருண்டா. சிவப்புல அட்ஜஸ்ட் பண்ணுறான்னா கருப்புலையா? போரில் நினைப்பு தான் வருது அவனுக்கு. இப்போ பாரு பின்னாடி கலப்பி பார்க்க மாட்டான் பாரு. நோட் பண்ணு அந்த மூளை போகிற வரைக்கும் கலப்பி பார்க்க மாட்டான். மறுபடியும் கலப்பில் தர போட்டா அந்த சவுடு உடைக்கிற மாதிரி எடுத்து திரும்பி பார்ப்போம் பாரு. நீ பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறான்னு கூட சொல்ல வேணாம். பத்தியா இன்னைக்கு நேரத்தை பார்க்குறேன் வேணா கருவாயின்னு. யாரிஸ் வாங்க போறான் ப்ரோ. ஓகே ப்ரோ. யா காலைல டாக்ஸ் போலான்னு பயமா இருக்குதா? நெட்ல ஓட்டு. நெட்ல ஓட்டினா குறுக்குல ஓட்டி நெட்ல பருப்பு ஓட்டிக்கலாம்டா. என்னமோ பண்ணுங்க. நான் இந்த மாதிரி பருப்பு போட்டு நானும் வரவே மாட்டேன். போட்டு வருவேன் வாயில. சரி ப்ரோ. ஏறி குச்சிட்டு போயிட மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த கருத்த குட்டி வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஓட வெட்டுவேன். சரி ப்ரோ சாப்பிட்டுருக்கோம். வண்டியை போட்டு சொல்கிறான். பையன் சொல்றது ஓனர் பாருங்க. ஓனர் கீழ் பாக்ஸ் கையோட வந்தால் நான் கொடுத்தலை. நான் வண்டி ஓட்டவில்லை. முடிய போகுது.